السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. ربي زدني علما. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரித்தான கடலூர் மாவட்ட அரசு காசியும் ஜாமியாவினுடைய ஷேகுல் ஜாமியாவும் எங்களுடைய பாசமான எங்கள் மீது பாசம் வைத்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய எங்களுடைய உஸ்தாதுகள், இன்னும் இந்த ஜாமியாவினுடைய உஸ்தாதுமார்கள், ஜாமியாவுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், அன்புக்குரிய மாணவ சகோதரர்கள், நம் அனைவரிலும் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாட்டுமாக. ஹுசைன் அஜித்து நம்மளை மாட்டி விட்டானே காபல தெரியுது. உள்ளே வரும்போது நினச்சேன், அம்மா புள்ளை இந்த பொட்டணம்லாம் பரிசுலாம் என்னமோ இருக்குமே, ஒன்றையும் காணாமேன்னு நினச்சேன் நான். ஆனால் வந்துருச்சு பிள்ளைகளுக்கு. ஒன்றையும் காணாமல் என்னடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பரிசுகள் வந்து விட்டது. பிள்ளைகளும் இந்த இப்திதாவுடைய சங்கத்தில் அருமையாக கிராத்தோனார். ஒரு மாணவர் கீதம் இசைத்தார். முதல்ல ஒரு மாணவர் பேசினார் ஒழுக்கத்தை பற்றி, ரெண்டாவது மாணவர் எழுத்தை பற்றி பேசினார். பேசிக்கிட்டு இருக்கும்போது அலீஸ் சும்மா இருக்க மாட்டாமல் என்ற ஒரு சந்தேகம் கேட்டா. எனக்கு பழைய நினைவு வந்துருச்சு. நான் மேலே இப்போ ஹுசைன் அஜித்து நடத்திக்கிட்டு இருக்கிற இடத்துல நான் உட்காந்துருந்தேன். மாசுமுல்லா அஜித் இடத்துல அஜித்து அலீஸ் இருப்பாங்க. இப்போ என்னை கடந்து போவா. சில நேரத்துக்கு சொல்லுவாள், நான் கொஞ்சம் அப்போ சின்ன வயசுங்கிறதுனால சத்தம் போடுவேன். ஆனால் இப்போ தான் தெரியுது எவ்வளோ இடைஞ்சல் படுத்தியிருக்கேன் அவங்களன்ட்டுன்னு. ஆனால் அப்போ சொல்லுவாங்க, தம்பி இளம் வயசு ரத்தம் போக சரியாக போயிடுவாங்க. ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது என்னை அலீஸ் கூப்பிட்டு சொன்னா, தம்பி இந்த பையன் ரெண்டாவது முறையில் ஒரு பையன் ஓவராக மண்டை ஆட்டுறான் தம்பி, எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும், கொஞ்சம் பாடம் கேளுங்கள்ன்றாங்க. ஆமாம் ஜெத்து, எனக்கும் அப்படி தான் சந்தேகமாக தெரியுது. ஹிதாயத்தனு பாடம் எனக்கு முன்னால் உட்காந்துருப்பான், வேகமாக மண்டை ஆட்டுவான். இன்னும் நல்லா மண்டை ஆட்டுறானே அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் பாடம் கட்ட முடியாத, வரிசையாக தானே கேட்டு வர முடியும். அப்போ அலீஸுக்கு அதுக்கு சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் பாடம் கேளுங்க தம்பி, எனக்கு அவன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்டா. பாடம் கேட்டேன், மழை வேத்து ஊற்றிச்சு அவனுக்கு. அப்போது அந்த முதல்ல பேசின பையன் வேத்து ஊற்றி நிற்கிறத பார்த்து அது என்ற சந்தேகம் கேட்க வந்தோடனே, இந்த பையன் என்னமோ கேட்டோடனே எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. வேத்து விறுவிறுத்து நல்லா தானே பேசுகிறான் தம்பி, ஒழுக்கத்தை பற்றிலாம் பேசுகிறானே, நல்லா தானே பேசுகிறானேன்னு நினச்சேன் நான். எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேர்கிட்ட பாடங்கள் சந்தேகம் கேட்க ஆரம்பித்தோம்னா வேத்து மழன்னு ஊற்றிடும். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைலாம் வேக்கிறதுலாம் இல்லை, பேசாமல் மௌனம் காத்துருவாங்க சில இடங்களில் பார்த்தா. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல அருமையாக பேசினார்கள் பிள்ளைகள், பேசுனீங்க ஒழுக்கத்தை பற்றி இருக்கணுண்டு. அதாவது மனிதர்கள் 3 வகையை சார்ந்தவர்கள். ஒன்று, ஒரு பொம்மை, ஜீனியால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை.
அந்த பொம்மையை கொண்டு போய், பொம்மையும் ஏதோ ஒரு பொருளை வைத்து கொள்ளுவோம், அதை தண்ணியில் போட்டால் என்ன ஆகும்? தண்ணியில் கரைஞ்சிரும், குடிக்கிறவங்களுக்கும் இனிமையாக இருக்கும். இரண்டாவது ஒரு பொம்மை, அது சகதி, அதை தண்ணியில் போட்டோம்னா நல்லா இருக்கிற தண்ணியும் கெடுத்து விடுவது. மூணாவது ஒரு பொருள், அது பஞ்சை போல உள்ளது, அதை தண்ணியில் போட்டோம்னு சொன்னால் இருக்கிற தண்ணியெல்லாம் அது குடிச்சிடும். அது இதே போல தான் மனிதர்கள் மூன்று வகை. ஒருவர்கள், சில பேர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சுயநலவாதியாக இருப்பாங்க, எல்லாத்திலையும் நாம தான் இருக்கணும் அப்படின்னு சுயநலம் இருக்கும். இரண்டாவது நபர்கள் தானும் எப்படி சகதி தண்ணீரை கெடுத்து தானும் கெட்டது, பிறதையும் எப்படி பிற பொருளையும் கெடுத்து விடுகிறதோ அதே போல சில மனிதர்கள் தானும் கெட்டு பிறரையும் கெடுத்து விடுவார்கள். ஜீனியும் இனிப்பானது, தண்ணியும் நல்ல பொருள், அந்த ரெண்டும் சேர்ந்தாலும் கூட எப்படி இனிப்பாக இருக்கிறதோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை ஓதி செல்கின்ற நம்முடைய வாழ்க்கை நிலையும். நாமும் அமல் செய்து பிறர் அமல் செய்ய வைக்க வேண்டும். ஒன்று நாம் மட்டும் அமல் செஞ்சுட்டு பிறர் அமல் செய்யாமல் இருக்க விடக்கூடாது, அல்லது பிறர்களை அமல் செய்ய வைத்துவிட்டு நாம் அமல் செய்யாமல் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை நாமெல்லாம் மிஷ்காத்தில் ஆரம்ப ஹதீஸுகளில் படிச்சிருப்போம். ஒரு 3 பேரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பார்கள். அப்போ நாம் கற்றுக்கொள்கின்ற இந்த கல்வி அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லாஹ் சொன்னார், நல்லா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்காமல் எந்த வகையான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒரு மௌலவி சொன்னார், அவர்கள் தேவ்பந்தில் ஒரு மனிதர் பெரிய படித்த மனிதர் தேவ்பந்துக்கு வந்திருக்கிறார், பிள்ளையெல்லாம் பார்க்கணும் எப்படி பாடம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் நினைச்சாராம், இந்த உஸ்தாது கண்டிஷனாக இருப்பாங்க, எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க, அவருடைய தரிசுக்கு வர சொல்லுவோம் என்று அவரை சொல்லி கூட்டிகிட்டு அந்த பாடம் நடத்தக்கூடிய தரிசுக்கு மேலே பார்வையாளர்கள் பார்க்கலான்னு சொல்லி ஒரு இருக்குமா. அப்போ அந்த தரிசில் மட்டும் கிட்டத்தட்ட 800 மாணவர்கள், அந்த வகுப்புக்கு 800 மாணவர்கள் ஒரு பெரிய மனிதர்கள் பாடம் நடத்த வருகிறார்கள். இப்போ இவர் விருந்தாளியாக போனவர் அந்த மேலே ஹாலில் பார்வை ஹாலில் இருந்து பார்க்குறாரு. 800 மாணவர்களும், 800 மாணவர்களும் நினச்சி பார்க்கணும் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்னு. ஒரு சத்தம் இல்லை, ஒரு எந்த வகையான ஒரு பேச்சு சத்தம் எதுவுமே இல்லை, அமைதியாக இருந்திருக்கு. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பாடம் முடிந்ததற்கு பின்பாக இந்த மௌலவி அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறாங்க, என்னங்க நீங்கள் பார்த்துருக்குறீங்க அப்படின்னு. அப்போ அவர் கேட்டாரா, நீங்கள் ஓதி முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னு பேசிட்டு சொன்னார். அவர் படிக்கின்ற பொழுதே, மற்றவர்கள் எல்லாம் படிக்கின்ற பொழுதே இதை படித்தால் இவ்வளவு நமக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு படிச்சுட்டு வர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலைகள் கிடைப்பது கஷ்டமாக போய் விடுகிறது. ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, இந்த வருஷத்தோடு முடிஞ்சிச்சுன்னா என்ன செய்ய போகிறோங்கிறது தெரியாது. எத்தனையோ மாணவர்கள் சொல்லுவதை கேட்டிருக்கிறோம், என்னப்பா செய்ய போகிறோம், ஒன்றுமே புரியல ஜத்து, என்ன செய்கிறதுன்னு தெரியல ஜத்து அப்படின்னு சொல்கின்ற எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எளிமை கல்வியை நீங்கள் தேர்ந்தெடுத்து அடுத்த வருடம் என்ன செய்ய போவது, கல்வியை முடித்தால் நமக்கினுடைய நிலை என்ன, வாழ்க்கையினுடைய நிலை என்ன என்று தெரியாமல் இருக்கின்ற நீங்கள் வெளியில வந்த பொழுது பொருளாதாரத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கதை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவர் சொன்னாராம். ஏன்னா கொடுப்பதை இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்கின்ற நிலை உலமாக்கள். எல்லா இடங்கள்லையும் நமக்கு தெரியும் சம்பளங்கள் எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்பதை தெரியும். குறைந்த சம்பளங்களை வைத்து கொண்டு அதையெல்லாம் பணி செய்கிறார்கள் உஸ்தாதுமார்கள் என்று சொன்னால், உலமாக்கள் ஆலிம்கள் செய்கிறார் என்று சொன்னால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களிடத்திலே. ஒரு 25 வருஷம் இருக்கும் முன்னால் மன்னார்குடியிலேருந்து மீன்சூட்டிலேருந்து பஸ்ஸில் ஏறி வரும் பொழுது ஒருத்தர் என் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். அப்போது திட்டிக்கிட்டு வர்றாரு இன்னொரு நபர்கிட்ட, என்னையா அது 4 பாடம் போட்டிருக்காங்களாம். எத்தனை பீரியடு? 4 பீரியடு எனக்கு போட்டிருக்காங்க, எப்படி நடத்துறது, நான் மனுஷனா மனுஷன் இல்லையான்னு கேட்குறாரு. 2 பேர் பேசிட்டு வர்றாங்க. நான் இப்படியும் முழிக்கிறேன், என்னடா அது 7 பீரியடு போட்டிருக்காங்க நமக்கு. சார் எத்தனை பீரியடு? 7 பீரியடுங்க. இப்போ 6 பீரியடு.
இந்த 6 வீடை வாங்கிறதுக்கு நாங்கள் நானும் சைஃபுல்லாஸ் எவ்வளோ போராடிப்போன்னு தெரியும். இப்போ உள்ள உஸ்தாதெல்லாம் சொகுசாக கிடச்சிருச்சு. ஷேகுல் ஜாமியா அது கொடுத்தது. அது பாப்பாட்ட இருக்கும்போது போய் சொல்லுவோம், ஷேகுல் ஜாமியார் என்ன ஆகுது, சைஃபுல்லாஸ் எத்தனை தடவை போனாங்கன்னு தெரியும். என்னது 6 வீடு 7 வீடை போடுறீங்க, கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுக்கக்கூடாதன்னா, எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, நீங்கள் போய் வாப்பாவிடத்திலே பேசிக்கொள்ளுங்கள். ஒத்த வார்த்தையில் சொல்லி முடிச்சாரா. மதரசாவுக்கு ஷேகுல் ஜாமியா அவங்க சொல்றது யார்கிட்ட போய் வாப்பாட்ட போய்க்கணும். வாப்பாட்ட போய் என்ன வாப்பா அந்த மாதிரி 7 வீடை போட்டிருக்கீங்களே, வயசாயிருச்சு வாப்பா, 40 தாண்டி நாங்கள்லாம் போயிட்டு இருக்கோம் வாப்பா, ஏதாவது ஒரு வீட்டாவது ரெஸ்ட் கொடுக்கக்கூடாதா? என்ன இப்படி கேட்ட, 7 வீடு நடத்தணும், அதெல்லாம் வாப்பா நடத்தலையா? பாப்பா நீங்கள் இருந்த காலம் வேற வாப்பா, சத்து வேற வாப்பா, இப்போ என்னால் முடியல. அப்படிலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் பாடம் நடத்தணும். ஆனால் இன்னைக்கு 6 வீடு ஒரு வீடு கிடைச்சிருக்கு, பெரிய தியாகம், பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம். ஆனால் பஸ்ஸில் வந்தாலும் சொன்னார், 4 வீடு நடத்துறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் மெதுவாக அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க உங்களுக்கு சம்பளம் எவ்வளோங்க கொடுக்குறாங்கன்னு கேட்டேன். என்னங்க கொடுக்குறாங்க? 25,000 ரூபா கொடுக்குறாங்கன்னா, 15 வருஷத்துக்கு முன்னால் 20 வருஷத்துக்கு முன்னால் என்ன 25,000 கொடுக்குறாங்க, என்னட்ட சம்பளம் கொடுக்குறாங்க? ஆடப்பா இல்லைங்க, நாங்கள்லாம் 7 பீரியடு நடந்தோம். என்ன பாய் சொல்கிறீங்க? ஆமாம் அரசா சொன்னேன், நான் ஆள்பட்டேன் 7 பீரியடுங்க பாய், எப்படி பாய் நடத்துறீங்க, சீக்கிரம் செத்து போயிடுவீங்க பாய் அப்படின்ட்டாங்க. இப்போ நிலைமையை சில நேரத்துக்கு பார்த்தா அப்படி தான் பயம் வேற வருது. காலு வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குது. இன்னைக்கு காலையில் வரும்போது பாய் அஜத்து நீங்கள் நடக்கிறீங்க, ஆனால் நடந்தால் தான் இது நீங்கள் ஊதுறீங்க அப்படின்னா, என்னடா செய்கிறது, நடந்தால் ஊதுறோம், மரணம் நெருங்கிக்கிட்டு வேற வருகிறது. ஆக தியாகங்கள் செய்து 25,000 ரூபா வாங்கி 4 வீடு நடத்துவதற்கு கஷ்டப்பட்டு சொன்ன அவர் எங்கே? எல்லாத்தையும் தாங்கி கொண்டு, உங்களுக்கு சிரமங்களை தாங்கி கொண்டு, குறைந்த சம்பளங்களை வாங்கி கொண்டு உஸ்தாதுமார்கள் உங்களுக்கு தியாகம் செய்து பாடங்களை நடத்துகிறார்கள் என்று சொன்னால், இந்த உஸ்தாதுமார்கள்ட்ட நம்ம கண்ணியமாக நடக்கணும். அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த இல்மு எல்லாரையும் தேர்ந்தெடுப்பதல்ல. ஹஸரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க. வரும்பொழுது பசி வந்துடுது. அப்போ அப்துல்லா இப்னு மஸ்ஊத்தை கேட்டாங்க, எப்போ இந்த ஆட்டிலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் பால் கொடுப்பா அப்படின்ட்டாங்க. அப்போ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, ஆடு என்னுடையதெல்லாம், ஆட்டிலேருந்து பால் நான் தர முடியாது, ஆட்டுக்கு சொந்தக்காரர் வேற அப்படின்ட்டாங்க. அப்போ பார்த்து விட்டு ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இதோ மடி இல்லாமல் இருக்கிறதே பெண்ணாடு, அதுக்கு ஒன்றும் மடியே வரல, இந்த ஆட்டிலிருந்து நாங்கள் ஒன்றா பால் கறந்துக்கலாமான்னு கேட்டாங்க. அல்லாஹ் எதற்காக வேண்டி அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கினான் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் அவர்களை கொண்டு மிகப்பெரிய வேலை வாங்கன்னு அல்லாஹ் நினைச்சிருக்கிறான். அப்துல்லா பின் மஸ்ஊத் சொன்னாங்க, மடியே இல்லை, இதில் போய் என்னென்று பால் கறக்க போறீங்க, வந்தால் கறந்துக்குங்க அப்படின்ட்டார். ஏன்னா மடி கிடையாதுல. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முபாரக்கான கையை வைத்து ஓதுகிறார்கள். அங்கே ஆட்டினுடைய வயிற்று பகுதியிலிருந்து மடி கீழே அப்படி இறங்குது. இது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்னடா அது, என்னமோ ஓதுனாரு, என்னமோ முணுமுணுத்தாரு, மடி வந்தது. பார்த்தா பாலை கறந்தாங்க. அது அபூபக்கரும் குடித்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தாங்க. மிச்சத்தை கொண்டாந்து அப்துல்லா இப்னு மஸ்ஊதை கொடுத்து நீயும் குடிச்சுக்கப்பா அப்படின்ட்டாங்க. இப்போ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கேட்டாங்க, என்ன மடியே இல்லாத ஆட்டிலிருந்து மடியை உருவாக்கி அதில் பாலையும் வர வச்சிங்களே, என்ன நீங்கள் ஓதுனீங்கன்னு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், குரான் அல்லாஹ் எனக்கு இறக்கிய குரானை கொண்டு, அந்த குரானுடைய வசனத்தை கொண்டு இதை நான் உருவாக்கி என்று சொன்ன பொழுது, அந்த இஸ்லாத்தை ஒரு சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த மனிதர் குரானை கற்று, குரானை ஏற்று, அந்த குரான் பிரகாரம் நடந்து எந்த அளவுக்கு சொன்னா, நேற்று கூட ஹதீஸ் படித்தோம், அந்த அப்துல்லா பின் மஸ்ஊத்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஓது நான் கேட்கணுண்டாங்க. குரான் அவங்களுக்கு இறங்கி இருக்கிறது. அவங்க கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் உங்களுக்கு இந்த குரான் வந்துருக்கு, என்னைய ஓத சொல்றீங்களே? இல்லைப்பா, பிறர் ஓத நான் கேட்குற ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த இடத்துல அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்துல்லா பின் மஸ்ஊத் உயர்ந்த அந்தஸ்துக்கு வர்ற காரணம் என்னன்னா, அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான், அந்த தீனுக்கு தேர்ந்தெடுத்தான். அபூ ஜஹலுக்கும் இந்த குர்ஆனை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தாங்க, உத்துபாவுக்கும் சொன்னாங்க.
ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் அவர்களுக்கு இல்லை. யாருக்கு மட்டும் இருந்தது? யாருக்கும் மற்றவர்களுக்கு அப்துல்லா பின் மசூது போன்றவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை தேர்ந்தெடுக்கிறார். அதுபோல் நம்மளை எல்லாம் பல கஷ்டப்பட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஊருக்கு வந்திருக்கிறோம், இல்மை தேடி வந்திருக்கிறோம். ஆனால் வரும்போது சில நிலைகள்லாம் நமக்கு ஒரு அனுபவம் இருக்கும். ஏன்னா கும்போணத்துலேருந்து மீன் சுட்டி வந்துடுவோம், மீன் சுட்டிலேருந்து லால்பட்டக்குள்ளே வர்றதுக்கு பஸ்ஸு கிடைக்காது. சேத்தியாத்தோப்பு வந்துடும், சேத்தியாத்தோப்புலேருந்து ஊருக்குள்ளே வர்றதுக்கு பஸ்ஸு கிடைக்காது. காலையில் பார்த்தா மீன் சுட்டில் லால்பேட்டையிலேருந்து முதல்ல தனியார் வண்டி போகும், கூட்டம் இப்படி நிற்கும். ரெண்டாவது டவுன் பஸ்ஸுக்காரன் வருவான், ஒருத்தர் இருக்கும் 5 நிமிஷத்தில். அதுக்கடுத்து கடலூர் வண்டி ஒன்று வரும், அதுலேயும் கூட்டம் 5 நிமிஷத்தில். பின்னாலே சென்னை வண்டி கிளாம்பாக்கம் வருவான். இன்னும் ஒரு தள்ளி தள்ளி போட்டாலும் மக்கள் போகிறதுக்கு வர்றதுக்கு வசதியாக இருக்குன்னா அப்படி இல்லை. ஆனால் இப்படிலாம் கஷ்டப்பட்டு நாம் இந்த இடத்துல வந்து இந்த கல்வியை கற்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஓதுன காலத்தெல்லாம் பஸ்ஸு வசதி சுத்தமாக இல்லாத நேரம். இப்போ உங்களுக்காவது பஸ்ஸு வசதி எல்லா வசதியும் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான். இந்த நிர்வாகம், இந்த ஊர் மக்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாங்க. அதை பயன்படுத்தி கொள்கின்ற நாம் இந்த இல்மை நல்ல முறையில் கற்று, அந்த மாணவர் சொல்வதை போல ஒழுக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி உஸ்தாதுமார்கள் கண்டித்தா சில பேர் கோச்சுக்கிறாங்க. நாங்கள்லாம் எங்கள் நிலையில் நாங்கள்லாம் ஓதும் போது என்னுடைய நண்பர்கள்லாம் அஜத்தை திட்டாங்கன்னா அஜத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி வேலை செய்வாங்க. போய் அஜத் திட்டாருங்கன்னா அஜத்துக்கு வடையும் டீயும் வாங்கி கொடுத்து அஜத்தை சிரிக்க வைப்பாங்க. சில நேரங்களில் நானும் உஸ்தாது அடி வாங்கியிருக்கிறேன். ஒரு தடவை என்ன சொன்னால், பசங்க சின்ன பிள்ளைய தானே, நாங்கள்லாம் சிவியான் மசாலாவை சின்ன மசாலா ஓதுனேன்னா 2 ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன செஞ்சேன்னு சொன்னால், அந்த கிளி வளர்த்தோம். கேரளாக்கார உஸ்தாது அவங்க கிளி வளர்த்தோம். ஒருத்தன் வளர்த்தாங்க, நமக்கு சம்மந்தம் இல்லை. கிளிக்கு சும்மா இருக்க மாட்டாமல் சின்ன கிளிக்கு கொய்யா காயை பெரிய காயை விட்டு அந்த அதனுடைய கொட்டையை வந்து வாயில் மாட்டி செத்து போச்சு. சுபு தொழுதுட்டு வந்த என்ன செஞ்சாங்க, இங்கே வாடா காசி பண்ணாங்க. என்னப்பா இல்லை, கிளி செத்து போச்சு, ஜனாசா தொழு வைக்கணும், நீ தான் தொழு வைக்கணும், ரெடியார் ஜனாசா தொழு வைனாங்க. பார்த்தா கிளியை குளிப்பாட்டி அதுக்கு கஃனிட்டு சொல்லி அசலாத்துல் ஜனாசா பர்லுக்கு பாயா தொழு வைடான்னு என்னமோ தொழு வச்சேன். யாவும் இல்லை, தொழு வச்சுட்டு, ஏன்னா நான் 5 வயசில் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சுவேன். நான் 5 வயசில் இருக்கும்போதே, யாரையும் குடும்பத்தில் கேளுங்க, 5 வயசில் இருக்கும்போதே திங்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொன்னால் பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க வான்னு கூப்பிட்டு, காசு வச்சுருந்தா கூப்பிட்டு வா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி சில சேட்டைகள்லாம் நடந்ததுன்னு வைங்க. அதுக்காண்டி வேற எதையும் கேட்டுறாதீங்க. அப்போ அந்த கிளி செத்து போனோடனே அந்த கிளிக்கு ஜனாசா தொழு வைக்கணும்னாங்க. சரின்னு ஜனாசா தொழு வச்சுட்டு சும்மாவது போயிருக்கணும். போகும்போது அங்கே மக்தப் உஸ்தாத் 2 மக்தப் நடந்துகிட்டு இருக்கும். போகும்போதே அசலாத்துல் ஜனாசா பர்லிக்கு பாய் அசலாத்துல், இன்னும் இந்த தக்பீர் சலா இது வருவாங்கள்ல, அது மாதிரி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கிறோம். இந்த மக்தப் உஸ்தாதெல்லாம் ஒரு மாதிரியை பார்த்துருச்சு. நம்ம சிபியான் தானே, வந்து தொழுவை வச்சுட்டு கபர் குழியில் போய் கபஸ்தானில் போய் குழியை தோண்டி அங்கே உள்ள அடக்கம் பண்ணிட்டு என்னாச்சாச்சு, விறுவிறுன்னு வந்து குளிக்க போயிட்டோம். 8:30 மணிக்கு தான் பாடம், குளிக்க போயாச்சு. 8:30 to 12 வரையும் குளிக்க போயாச்சு. குளிச்சுட்டு வரும்போது அஜத்து குச்சியோட ரெடியாக நிற்கிறார், பெரிய குச்சியை வச்சு உள்ளே வரும்போது சாத்துன்னு சாத்தி எடுத்துட்டார் எல்லாரையுமே. கொஞ்சம் கூட 2 அடி எனக்கு தான். எதுக்குடா போட்டு அடித்தாரு பார்த்தா அந்த அஜத்துமாரை சொல்லி கொடுத்துறாங்க. அஜத்து கிளியை தூக்கிட்டு போய் ஜனாசா மாதிரி தூக்கிட்டு போனோம், தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணாங்க. இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டாங்க. அதை கூட அவர் பொறுத்திருப்பார். இட்லி காலை நாஸ்டா செய்ய வேண்டிய இட்லி லேட் ஆயிடுச்சு. அஜத்து ஏன் சாப்பாடு லேட்டுண்டா, அவர் ரக்கீப் அந்த பண்டாரி சொல்லிட்டாரு, அஜத்து இட்லி துணியை காண அஜத்து, அதை கிழிச்சு இவங்க ஜனாசாவுக்கு கபன் கட்டிட்டாங்க அஜத்து அப்படின்ட்டார். மனுஷன் என்ன பசியில் இருந்தாரோ பாவம் மனுஷன், போட்டு சாத்துன்னு அடியை வாங்கிட்டு எனக்கு மனசு சங்கடமாக போயிடுச்சு. என்னடா அஜத்துல போய் அடியை வாங்கிட்டோமேனு, அஜத்துட்டு அடியை வாங்கிட்டோமேனு. ஷேகுல் ஜாமியாட்ட 2 அடி வாங்கியிருக்கேன் நான். என்ன காரணம் இதுவரையும் அவங்களும் சொல்ல, நானும் கேட்டதில் எனக்கும் தெரியாது. 2 தடவை அடி வாங்கியிருக்கேன். எதுக்கு அடித்தாங்கன்னு நானும் அப்பவும் கேட்டதில்லை. அவங்கள்ட்டையும் நான் எதுக்கு அடிச்சு, இப்போ நீங்களாம் எதுக்கு அடிச்சிங்கன்னு கேட்டுருவீங்க. ஒருக்கா சந்தோஷமாக வந்தேன், பரிச்சை நேரம், அப்படியே சந்தோஷமாக குழுன்னு வந்தேன். பின் ஷேகுல் ஜாமியாவும் வாப்பாவும் நின்று அந்த வாசல் அந்த குளத்து பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. கூப்பிட்டா ஷேகுல் ஜாமி, வா அப்படின்டா.
எனக்கு ஒரே சந்தோஷம், நம்ம மார்க்க சொல்ல போறாங்க போல தெரியுது, பரவாயில்லடா அப்படின்னு சந்தோஷமா போனா இந்த கையை பிடிச்சி அல்லாஹு அக்பர் கில்லுன்னு கிள்னாங்க. எதுக்குன்னே தெரியல, பேசாம போயிட்டேன். இன்ன வரையும் காரணம் தெரியல. அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு உனக்கு ஒரு போகும்போது கூப்பிட்டு இந்த பாதையை கடந்து போனேன், அங்கே வாசல் என்று கூப்பிட்டு ஒரு கிள்ளுனாங்க. எதுக்கு கிள்னாங்கன்னு இன்ன வரையும் தெரியாது, நாங்கள் கேட்டதே இல்லை. அதே மாதிரி என் கூட்டாளி ஒரு அடி வாங்கினா 10ஆம் நம்பரில் ரூமில் விட்டு அதுக்கு மகரிப் நேரத்தில் வந்து சாத்துனாங்க. எதுக்குன்னே தெரியாது. நாங்கள் போய் கேட்டோம், அஜத்தை நீங்கள் அடிச்சிங்க அஜத்து, எதுக்கு அடிச்சேன் அப்படின்டா. நான் எங்களுடைய நிலைகள் இப்படி இருந்தது. அப்போ அதே போல் அந்த அஜத்தை அவங்க அடித்ததுக்காக வேண்டி என்ன செஞ்சேன்னு சொன்னால், எங்கள் ஊரில் பேட்டரி கட்ட வச்சுருப்பாங்க, பேட்டரி இந்த டார்ச் லைட்டு, அதை போய் அவர்கிட்ட கொடுத்து அஜத்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சுக்குங்க, இதை வச்சுக்குங்க அஜுன்னு. எதுக்கு வேணாங்களா வேணாம்ப்பா அப்படின்றாரு. இல்லை சார், நீங்கள் ஒன்றுக்கு போகும்போது ரொம்ப தேவைப்படும், வச்சுக்கணும்னு சொல்லி அவர் சிரித்ததுக்கு பின்னால், அவங்க சிரித்ததுக்கு பின்னால் நான் என்ன கீழே வந்து சொன்னேன், அஜித் என் மேலாரா பிரியமாயிட்டாக, கோபம்லாம் தீர்ந்து போச்சு, சந்தோஷமாயிட்டான்னு வந்தோம். இன்றைக்கி அப்படி செஞ்சால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா நினச்சி பார்க்கணும். அது ஒரு காலம், அது ஒரு பெரிய மனிதர்கள் வழிகாட்டிய ஒரு காலங்கள். பெரிய மனிதர்கள் எங்களுக்கெல்லாம் வந்து வழிகாட்டினார்கள். நான் கூட சொல்கிறது அதிகமாக, ஒரு வாளி பக்கெட் தண்ணி இருந்தாலும் குளிச்சுட்டு பக்குவமாக வந்துருவேன். எங்களுடைய காசை அஜத்து வாங்கி வச்சுட்டு எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்பா. நானும் ஒரு வருஷம் சேகுல் ஜாமியாட்ட காசு கொடுத்து வச்சு தான் வாங்கினேன். நான் இருக்கிறவங்களாம் நம்மளை தூண்டி விட்டு எல்லாம் கொடுக்காதரான்னு சொல்லி அந்த ஒரு வருஷம் இருந்தவரையும் நான் நிம்மதியாக இருந்தேன். அதுக்கு பின்னால் பார்த்தா காசு வர்றதான் தெரியும், போகிறது தெரியாது. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, உஸ்தாதுமார்கள் பல கஷ்டங்களை அனுபவித்து பல குறைந்த சம்பளத்தை கொண்டு, குறைந்ததை கொண்டு நீங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபடுகிறார்கள். அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய உஸ்தாதுகளையும் சரி, பெரிய மனிதர்களும் சரி, நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்கள் சொல்லுவதை கேட்க வேண்டும். சில நேரத்தில் நமக்கு பிடிக்காதான், ஆனால் கேட்டு என்ன செய்யணும், நடக்க வேண்டும். சில பேர்களை பார்க்கலாம், ஓதர பிள்ளையில் குறை சொல்லிகிட்டே அறிவாங்க. எங்கள் ஊரில் ஒரு ஆள் மனிதர் இருந்தார், சைப்லாஸை கூட அன்றைக்கி சொன்னேன். ஒரே ரிப்போர்ட்டு, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் அல்லாஹ் அவருடைய 5 பிள்ளையுமே எந்த நிலைக்கும் தகுதி இல்லாத பிள்ளைகளாக சில பேர் லூஸாக அல்லாஹ் ஆக்கிட்டான். ஓதர பிள்ளையில் பார்த்தா குறை சொல்கிறதே, எப்போத்தாலும் குறை சொல்லிட்டே அலையுது சில பேர் இருப்பாங்க. இப்போ சைப்லாது கூட சொன்னாங்க, 2 பிள்ளையை வச்சுட்டு இருந்தாலும் பார்க்க முடியல, 150 பிள்ளைகளை வச்சுட்டு பார்க்கணும். அந்த ஆள் வரும்போது கூட சூப்பராக சொன்னார், ஹஸ்ரத் நீங்கள் ரொம்ப தியானம் செய்கிறீங்க அஜித்து, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் பிள்ளையை பேசுகிறாங்க அஜித்து. இப்போ சைப்லா சொன்னா, 2 பிள்ளைகளை வச்சுட்டு அவரால் பார்க்க முடியல, நம்ம 150 பிள்ளைகளை வச்சு தியாகம் செய்கிறேன்னா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு. அப்போது இதெல்லாம் எதற்கு சொல்ல வேண்டும் சொன்னால், பிறர் நம்மளை பார்த்து குறை சொல்லாத அளவிற்கு, எந்த அளவிற்கு இந்த கல்வியை நாம் தேடிக்கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு நாம் தியானம் செய்து படித்து நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றி கொள்ள வேண்டும். அதே போல் உஸ்தாதுமாரிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நம்மெல்லாம் கொஞ்சம் கண்ணியமாக, நம்ம மதரசாவுக்கு நான்லாம் தகுதி இல்லாத ஆள், நான்லாம் மதரசாவுக்கு தகுதி இல்லாத ஆள். சேகுல் ஜாமியாக தான் நம்மளை இழுத்து போட்டு உள்ள நான் 4 மாதத்துக்கு தான் வந்தேன். நான் அஜித்திர சொன்னேன், 4 மாதம் அஜித்துனேன். பிள்ளைகள்டே சொல்லிட்டு இருந்தேன், அடுத்த வருஷம் போயிடுவேன், அடுத்த வருஷம் போயிடுவேன். 40 வருஷம் ஆகப்போகுது. அப்போ சொன்னாங்க, ஒரு வருஷம் பிள்ளையா இனிமேல் இந்த ஊருக்கு போயிடுவேங்கிற பேச்சில் இனிமேல் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. வருஷம் எத்தனை ஆயிடுச்சு, 40 வருஷம் ஆகிவிட்டது. அப்போ நம்மளை சேர்த்து நம்முடைய உஸ்தாதுமார்கள் நமக்கு வந்து நம்முடைய பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்று தான் தியாகம் செய்கிறார்களே தவிர வேறு எந்த நோக்கம் அவர்களிடத்தில் இல்லை. பல கஷ்டங்கள் துன்பங்கள் நினச்சி பாருங்கள். நம்மள்டிருந்து ஓதிட்டு போன பிள்ளைய எவ்வளோப்பா சம்பளம் வாங்குறேன்னா 80,000 ரூபா 90,000 ரூபாங்கலாம், சந்தோஷப்படுறோம். ஆனால் கொஞ்சம் வருத்தம் வருது, நம்ம அப்படி வாங்க முடியலையேன்னு ஓடி போயிடலாமான்னு நினைப்பது. அலியஸு கூட இந்த வருஷம் திட்டம் போட்டா, தம்பி நான் அந்த மதரசாவுக்கு வரமாட்டேன் தம்பின்னு சொன்னான். சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா நான் ஃபோன் பேசவே இல்லை 10-15 நாளா. திடீர்னு மதரசா திறக்க நேரத்தில் என்ன ஆச்சு அப்படிங்கிறேன், கன்னியாகுமரியில் ஏறி இப்போ தான் தம்பி வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டா. ஆஹா, நம்ம கேஸ் தான் அப்படின்னு நினச்சேன் நான். நம்மளும் நினைக்கிறது தான். ஏன்னா கஷ்டங்கள் சூழல்கள் வரும் பொழுது தாங்க முடியல. சில நேரங்களில் வந்து மனுஷன் தானே, சில நேரங்கள் எண்ணங்கள் வருது. எனக்கும் 1 லட்ச ரூபா துபாய்க்கு கூப்பிட்டாங்க தான். அந்த நேரத்தில் ஒரு போக முடியாத ஒரு தடுமாற்றங்கள் ஏற்பட்டது. இவ்வளெல்லாம் சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு எல்லா உஸ்தாதுகளும் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் நான் கேட்டேன் சேகுல் ஜாமியாட்ட, என்ன இது
இராணுவ ரகசியம் வெளியிட. நான் கேட்டேன், என்ன இது 900 ரூபா வச்சு எப்படி இது குடும்பத்தை நடத்துறீங்கன்னு கேட்டேன். நான் சேவல் ஜாமியை வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்டேன், எப்படி 900 ரூபா? என்ன சார், நம்முடைய பாயினுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் தெரியலப்பா, கஷ்டம்தான், அண்ணனும் தம்பி நாங்கள் ஒன்றா இருக்கிறோம், அதனால எனக்கு என்ன ஆகிறது, இருந்தாலும் நான் சமாளித்துக் கொள்கிறேன் என்று அன்று சொன்னதே அதை கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டனால் இன்றைக்கி அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான். அதே போல் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உஸ்தாதுமார்கள் இப்படிலாம் சிரமப்பட்டு சேகுல் ஜாமியா 2 மணிக்கெல்லாம் பார்ப்பாங்க. 2 மணிக்கு 1:30 மணிக்கு கதவை திறந்து யார் வர்றாங்க பூரா பார்க்குறோம். அதெல்லாம் நிறைய இருக்கிறது. நம்மளெல்லாம் உஸ்தாதை வந்த பின்னாலே நம்மளை கண்டிச்சிருக்கிறாங்க. என்னப்பா உன்னோட பெரிய தொல்லையாக இருக்குது, எதுக்குப்பா 2 மணிக்கு டீ குடிக்க போகிறேன்பாங்க. அப்படிலாம் போனது தான் இப்போ கண்டிச்சிருக்கிறாங்க. அந்த கண்டிப்புகள் இருந்ததுனால தான் என்னை பொறுத்தவரை இன்னும் சொல்லுவேன், எனக்கு உஸ்தாதுமாருடைய கண்டிப்பு மட்டும் இல்லை என்று சொன்னால் நான்லாம் வழிகட்டு என்றைக்கே எப்படியோ போயிருப்பேன். உஸ்தாதுமாரில் பயந்து சகோதரர்களை பயந்து இருந்ததுனால தான் அல்லாஹ் நம்மளை ஒரு உயர்ந்த நிலையில், நம்மளை பிறர் பார்க்கும்போது ஒரு கண்ணியப்படுத்த நிலையில் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எனவே அன்பான சகோதரர்களே, நாம் நம்முடைய கல்வி அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். தேர்ந்தெடுத்த இடத்துல நாம் நல்ல முறையில் மார்க்கத்தை, இந்த கல்வியை கற்றுக்கொண்டு உஸ்தாதுமாரிடத்திலே நல்ல அன்பை பெற்று அல்லாஹ்வுக்கு பொருத்தமான மாணவர்களாக, அல்லாஹ் ரசூலுடைய அன்பை பெற்ற மாணவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய வாரிசுகளையும் உஸ்தாதுமார்களுக்கு, நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கும் ஜாமியாவோட உஸ்தாதுமார்களுக்கும் அல்லாஹ் நீடித்த ஹயாத்தை தந்து, பொருளாதாரத்திலையும் பரக்கத்தை தந்து, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தந்தல் புரிவானாக. அதே போல இந்த மதரசாவுக்காக வேண்டிய நிர்வாகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சந்தோஷமான வாழ்க்கை, நீடித்த ஹயாத், நோயற்ற வாழ்வை வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.